கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தோட கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு விசை கூட உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். தேவ சமாதானம் கிருபையே, தேவ சந்தோஷமும் நிறைவாயே, தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே, தேவனருள் ஈவாரே. ஆணி கடாவின கரமதே, அன்புடன் உன்னை அணைக்கின்றதே, வல்லமை உன்மீதில் பாய்ந்திடவே கர்த்தர் வலக்கை நீட்டுகின்றார். கன்மலை மேல் வீட்டை கட்டுவாயே, கர்த்தரின் கற்பனை கைக்கொள்வாயே, உத்தம சாட்சியாய் நின்றிலங்குவாயே, ஊழியம் செய்குவாயே. தேவ சமாதானம் கிருபையே, தேவ சந்தோஷமும் நிறைவாயே, தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே, தேவன் அருள் ஈவாரே. ஏசாயா 65:18. Let's turn our Bibles to Isaiah chapter 65 and verse 18. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். But be glad and rejoice forever in that which I create. For behold, I create Jerusalem a rejoicing and her people a joy. You should know that our God is the creator of new things. The Lord speaks of creating something new. நான் சிருஷ்டிக்கிறதினாலே. No matter the past, God has a part to bring new beginnings and restoration. உங்களுடைய கடந்த நாட்களிலே என்ன காரியங்கள் நடந்திருந்தாலும் அதையெல்லாம் மறக்க செய்யும்படியாக புதிய காரியங்களை சிருஷ்டித்து உங்களை மகிழ்விக்க தேவன் உண்மை உள்ளவராகவும் வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். அதனால தான் 17வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஏசாயா 65:17, முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. And God is going to do a new thing. You will never remember what agony you have undergone in the past. அந்த விதத்திலே அவருடைய சிருஷ்டிப்பின் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக தேவன் செய்கிற காரியங்கள் அப்படி இருக்கும். The word create in Hebrew it means bara. ஆதியாகமம் 1:1 நம்ம வாசிக்கிறோம். We read in Genesis 1:1 Bereshit bara என்று அந்த in the beginning God created என்று சொல்லும் பொழுது Bereshit bara Elohim என்று அந்த வசனம் ஆரம்பிக்கும். So in the beginning God created bara. It speaks of divine sovereign creation. அந்த ஆண்டவருடைய அந்த சிருஷ்டிப்பின் வார்த்தை இங்கே எழுதப்பட்ட அதே வார்த்தை தான் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கு. God not only repairs what is broken, He creates something entirely new. புதிய காரியத்தை. அதனால தான் நீங்கள் ஏசாயா 43:19 நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்கிறார். Behold, I will do a new thing. அதாவது புதிய காரியத்தை செய்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கே புதிய காரியத்தை சிருஷ்டிக்கிறார் என்று பார்க்கிறோம். God desires His people to rejoice. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து. Be glad and rejoice shows that joy is part of God's will for His children. Biblical joy is based on what God promises and creates and not on present conditions.
இப்பொழுது நீங்கள் ஒருவேளை நீங்கள் போகிற பாதை கடினமான பாதையாக இருக்கலாம். பட் காட் ப்ராமிசஸ் ஜாய் டு ஹிஸ் பீப்புள். அதனால தான் இயேசு சொன்னார், உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். யுவர் சாரோ ஷால் பி டர்ன்ட் இன்டு ஜாய். ஸோ யூ நீட் டு யூ ஷுட் நோ தட் சாரோ இஸ் ஒன்லி ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். அதனால தான் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து அதையே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். The present reality included hardship, but the future was secured by God's creative power. Here it says, I create Jerusalem a rejoicing and her people a joy. He is promising a community transformed by his presence. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கிறது. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று வாசிக்கிறோம். ஸோ வேர் காட் டுவெல்ஸ் சாரோ இஸ் ரிப்ளேஸ்ட் வித் ஜாய். நீங்கள் போகிற பாதையிலே ஒருவேளை நீங்கள் துக்கத்தின் பாதையிலே போய் கொண்டிருப்பீர்களானால் யூ மஸ்ட் டர்ன் டு காட். தேவனிடத்திலே நீங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம். உங்கள் ஆண்டவரே அப்பா, இப்பொழுதும் கண்ணீரின் பாதையில் போய்கொண்டிருக்கிற ஆண்டவரே, கஷ்டத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் களி கூர்ந்து என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக புதிய காரியங்களை நீர் சிருஷ்டித்து தருவீராக அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, யூ ஆர் மைட்டி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வி பிலீவ் யூ ஃபாதர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஆண்டவரே சிருஷ்டிப்பின் காரியங்களை நீ செய்வீராக, புதிய காரியங்களை சிருஷ்டித்து தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். லார்ட், யூ வில் மேக் அ வே வேர் தேர் இஸ் நோ வே ஃபாதர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வழி இல்லாத இடத்துல பாதைகளை உண்டு பண்ணுகிறவர் ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக சிருஷ்டித்து அவர்களை நீர் மகிழ செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.